யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்துக்கு வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். கடந்த வாரங்களிலே 2 வாரத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பண்ணின பரிந்து ஜெபத்தை பற்றி நாம் தியானித்தோம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக மகா பெரிய பாவம் செய்தார்கள். என்ன பாவம் செஞ்சாங்க? அவங்க என்ன பாவம் செய்தார்கள்? அதான் பைபிளில் தெளியிருக்கேன். அவங்க என்ன பாவம் செய்தார்கள்? கன்றுக்குட்டியை செஞ்சாங்க. கன்றுக்குட்டி செஞ்ச பாவமா? கர்த்தரை ஒதுக்கி வச்சுட்டு வேறொன்றை என்ன பண்ணாங்க? தொழுது கொண்டார்கள். அதுதான் பாவம். விக்கிரகம் என்று சொன்னால் என்ன? வேதாந்தத்தின்படி ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல வேறொன்று வருமானால் அது என்ன? விக்கிரகம். விக்கிரகம் சொன்னா பொண்ணுனால மரத்தினால் செய்யப்பட்ட உருவம் மட்டும் அல்ல. வேதத்தின்படி பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை என்று சொல்லி வேதாம் சொல்கிறது. தேவன் இருக்க வேண்டிய இடத்துல பொருள் வந்து உட்காருமானால் அது என்ன? விக்கிரகம். பொருள். நானும் நீங்களும் இனிமே போய் ஒரு சிலையை வச்சு கும்பிட போறதே கிடையாது. நம்ம அப்படி செய்ய போறது கிடையாது, செய்யவும் மாட்டோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் விக்கிரக ஆராதனை வர முடியும். தேவன் வர வேண்டிய இடத்துல நம்முடைய பிள்ளைகள் வந்தாலும் அது என்ன ஆகும்? விக்கிரகம். என்னுடைய மனைவியை நான் வைத்தாலும் அது என்னதான்? விக்கிரகம். என் புருஷன் அந்த இடத்துல வந்தாலும் அது விக்கிரகம். வேற எந்த காரியம் தேவன் இருக்க வேண்டிய இடத்துல வருமானால் அது என்னவாகிறது? விக்கிரகமாக மாறுகிறது. அங்கே கன்றுக்குட்டியை செய்தது மட்டுமல்ல, சொல்லிட்டாங்க, ஈப்திலிருந்து நம்மை வழிநடத்தி வந்த தேவன் யாருதான்? இதோ இதுதான் என்று சொன்னார். அதுதான் ஒரு பயங்கரமான ஒரு காரியம். எங்களை என்ன வாழ வச்சதே இவங்க தான் சொல்லி யாரையாவது பார்த்து சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில விக்கிரகம் யாரு? அவர்கள் தான். உங்களை வாழ வச்சது யாரு? கர்த்தர். உங்களை உயிரோடு கூட வச்சிருக்கிறத யார் தான்? கர்த்தர். நான் நல்லா எக்ஸசைஸ் செய்யறேன் பிரதர். எக்ஸசைஸ் தப்பு கிடையாது, சரியா? அதை ஒழுங்காக தான் செய்ய முடியல. எக்ஸசைஸ் நல்லது தான். ஆனால் நான் எக்ஸசைஸ் செய்யறதுனால தான் உயிரோடு இருக்கிறேன் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த யாருக்கு கொடுத்துட்டீங்க? எக்ஸசைஸ்க்கு. என்ன நல்ல எக்ஸசைஸ் பண்ணவங்களாம் எப்பயோ போய் சேர்ந்துட்டாங்க. எக்ஸசைஸ் அவசியமானதுதான். ஆனால் எக்ஸசைஸினாலே நான் உயிரோடு இருக்கவில்லை. இன்றைக்கு நான் நன்றாயிருப்பதற்கு காரணம் என்னுடைய திறமைகள் அல்ல, என்னுடைய சாதுரியங்கள் அல்ல, எனக்கு இருக்கிற பக்க பலங்களும் அல்ல. தேவன் என்னை இம்மட்டும் வைத்திருக்கிறார். அதனால தான் எதை சொன்னாலும் யாருக்கு தான் கனம் போக வேண்டும்? தேவனுக்கு மாத்திரமே கனத்தையும் மகிமையும் செலுத்த பழக வேண்டும். சரி, விக்கிரகம் என்று சொல்லும்போது இவங்க தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு இடத்தை கன்றுக்குட்டிக்கு கொடுத்தார்கள். அவங்க அப்படி செய்ததுக்கான ஈத்தில் அவங்க பார்த்த அநேக பழக்கங்கள் அவங்க அப்படி செய்தார்கள். சரி, அதை குறித்து வேதம் சொல்லும் பொழுது மகா பெரிய பாவம் செய்தார்கள். விக்கிரக ஆராதனை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? சாதாரணமாக பார்க்கிறாரா? அருவருப்பாய் பார்க்கிறார். அருவருப்புன்னு சொல்கிறார். தேவனுக்கு கொடுக்க, அதான் ஆண்டு சொல்லும்பொழுது வேறொரு இடத்துல சொல்லும் பொழுது எனக்குரிய மகிமையை நான் வேறு யாரோடும் என்ன பண்றதில்லை, பகிர்ந்து கொள்வது இல்லை. அவருக்குரிய மகிமையை அவருக்கு மாத்திரமே செலுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். என்று சொன்னால் அவர் மட்டுமே முதன்மையானவராக இருக்கிறார். அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்பதை நானும் நீங்களும் அறிந்திருக்க வேண்டும். சரி, ஜனங்கள் ஆண்டுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். ஆண்டு சொல்ல, நான் அவர்களை என்ன பண்ண போகிறேன்? அழிக்க போகிறேன்னு சொல்கிறார். அந்த இடத்த வாசிக்கலாமா? சிலருக்கு பிரயோஜனமா இருப்பதற்காக. இன்னைக்கு 3வது காரியத்தை நான் பார்க்க போகிறோம். 3வது முறையாக மோசே தேவனு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பண்ணின மன்றாட்டை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதனால் முதல் நாளிலே செய்ததை பார்த்து விடுவோம். ஆண்டவர் சொல்கிறார் 9ஆம் வசனத்திலே 32:9, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஏன் அப்படி சொல்றாரு? வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று சொன்னால் என்ன? கற்றுக்கொள்ளாதவர்கள். அதாவது தங்களை மாற்றிக்கொள்ள முடியாதவர்கள், எப்பொழுதுமே வழி விலகி போகிற ஜனம் என்று சொல்லுகிறார். வணங்கா கழுத்துள்ள ஜனம். 10ஆம் வசனத்துல, ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூழவும் நான் இவர்களை அழிக்கவும் அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்கிறார். இப்போ ஜனத்தை நான் அழிக்க போகிறேன்,
மோசே தடுத்துட்டு இருக்கிறான். ஆண்டவருக்கும் ஜனத்துக்கு இடையிலே நின்று கொண்டிருக்கிறான். மோசே தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷன். அதனால மோசேட்டு சொல்றான், நீ விலகிக்கோ, நான் யாரை அழிக்க போகிறேன், ஜனங்களை அழிக்க போகிறேன்னு சொல்கிறார். அப்பதான் மோசே ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். போன வாரத்தில் நான் சொன்னேன், இந்த இடத்துல மோசே ஜனங்கள் என்ன செய்தால் என்பதை முழுமையாய் அறியவே இல்லை. அவனுக்கு தெரியாது. அவன் மலை மேலே இருக்கிறான். மலையிலே இருக்கும் பொழுதே கர்த்தர் சொல்லிவிட்டா, ஜனங்கள் பாவம் செஞ்சுட்டாங்க, நான் அவங்களை அழிக்க போறேன், மோசே நீ விலகிக்கோ சொல்கிறான். ஆனா உடனடியாக ஜனத்திற்காக அவன் பேச ஆரம்பிக்கிறான். முதல் நாளிலே என்ன பார்த்தோம்? மோசே எப்படி ஜெபம் பண்ணினான்? 3 காரணங்கள் சொன்னான். சரியா? பரிந்து பேசினான். அந்த பரிந்து பேசிலே பார்க்கும் பொழுது, ஜனத்தை நீர் அழிக்க கூடாத ஆண்டவரே, அவர்களின் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி 3 காரணங்களை அவன் ஆண்டுக்கு முன்பதாக எடுத்து வைத்தான். பரிந்து பேசுவதிலே அவன் பயன்படுத்தின முதல் வழி என்ன சொன்னா, 3 காரணங்களை சொன்னான். முதல் காரணம், ஆண்டவரே இவ்வளவு பலத்த கரத்தினால் இந்த ஜனத்தை மீட்டீரே, அவங்களே அழிக்க போறீங்க அப்படி சொல்லி கேட்கிறான். அழிக்க வேண்டாம், உங்களுடைய கோபம் என்ன பண்ணணும், தனியட்டும் சொல்கிறான். 2வது காரியம் சொல்கிறான், சரிதானே சொல்கிறேன் நான், நீங்கள் இந்த ஜனங்களை அழித்து விடுவீர்கள் என்று சொன்னால், எந்த ஊர்ல இருந்து நீங்க மீட்டு கொண்டு வந்தீங்களோ அவங்கள என்ன பண்ண போறாங்க, சிரிக்க போறாங்க. இஸ்ரவேல் ஜனத்தை அப்படியே வழி நடத்தி கொண்டு போனார். அவங்களை எங்க கொண்டு போய் சேர்க்க முடியல, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய் சேர்க்க முடியாம வழியில என்ன பண்ணிட்டார், அந்த கடவுள் அழிச்சிட்டான்னு சொல்லி எதிரிகள் எல்லாம் உம்மை கேவலமாய் பேசுவார்கள் அல்லவா, அதனால நீங்க என்ன பண்ண வேண்டாம், தண்டிக்க வேண்டாம், மன்னித்து விடும் ஆண்டவரே சொன்னார். 3வது காரணம் என்ன சொல்கிறார், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபிடத்தில் என்ன சொன்னீங்க ஆண்டவரே, உங்க ஜனத்தை எங்க கொண்டு வருவேன்னு சொன்னீங்க, கானான் தேசத்துக்கு கொண்டு வருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே, நீங்க செய்யாமல் போய்விட்டால் நீர் வாக்கு தவறின ஒரு தெய்வமாய் மாறிவிடுவீரே என்று சொல்லி 3 காரணங்களை சொல்லி இவர்களை மன்னிக்கும்படியாக வேண்டிக் கொண்டான். பரிந்து பேசுதல்னா இருக்கிறது. சரியா? ஒரு நல்ல உதாரணம் சொன்னேன். என்ன உதாரணம் அது? இயேசு கிறிஸ்துவே ஒரு நல்ல மாதிரியாக இருக்கிறார். சிலுவையிலே ஜனங்கள் அவர் கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கும் பொழுது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி நிறுத்தாமல் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், ஏன் மன்னிக்க வேண்டும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார் சொல்லி ஒரு காரணத்தை முன்வைத்து மன்னிக்கும்படியாய் கேட்கிறார். அதுதான் மோசேயும் அங்கே. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி பாருங்களேன், சிலுவை எவ்வளவு காலத்துக்கு பின்பதாக பார்க்கிறோம். நம்முடைய காலத்திலிருந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. மோசே இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு மனுஷன் தன் ஜனத்தை அழிக்க போகிற தெய்வத்திடத்திலே மன்றாடும் பொழுது காரணங்களை சொல்லி, இந்த காரணத்தினாலே நீர் இந்த ஜனத்தை நீர் அழிக்க கூடாது ஆண்டவரே என்று சொல்லி மன்றாடுகிறான். இதுதான் நம்ம முதல் வாரத்திலே பார்த்த ஒரு காரியம். 2ஆம் வாரத்திலே, போன வாரத்திலே நாம் பார்த்தோம், மோசே மீண்டுமாக ஆண்டவருடைய சமூகத்திலே போகிறான். அப்பொழுது மோசையே சொல்லுகிறான், இப்ப மோசே ஜனங்கள் என்ன பாவம் செஞ்சுட்டாங்க சொல்லி கண்கூடாய் பார்த்து விட்டான். முதல் ஜெபம் பண்றப்ப அவன் பார்க்கவே இல்லை. கர்த்தர் சொன்னதுனால அவனுக்கு தெரியும். உண்மையாகவே அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்றது மோசைக்கு தெரியாது. அந்த நேரத்தில் தான் முதல் ஜெபத்தை செய்கிறான். இப்பொழுது 2வது ஜெபத்தை செய்கிற வேளையிலே ஜனங்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்பதை கண்கூடாக பார்த்து விட்டான். அப்புறம் இவனுக்கு பயங்கரமான கோபத்தில் என்ன செய்தான்? முதல் காரியம், கையிலே தேவன் கொடுத்த கற்பலகை என்ன பண்ணிட்டான், உடைத்து போட்டான். எதற்கு படமா இருக்கு சொன்னா, ஜனங்கள் ஏற்கனவே ஏதோ உடைச்சிட்டாங்க, தேவனுடைய கற்பனையை தங்கள் வாழ்க்கையிலே நொறுக்கி விட்டார்கள், கீழ்ப்படியாமல் போய் விட்டார்கள். இவன் பலகையை போட்டு உடைத்து விட்டான். 2வது காரியம் செய்தான், கோபத்தில் அந்த கன்றுக்குட்டியை பொடியாக்கி தண்ணீரிலே கலக்கி குடிங்கன்னு சொல்லி குடிக்க விட்டான். இப்பதான்டா உங்களுக்கு புத்தி வரும்னு சொன்னேன். பயங்கர கோபம். ஆண்டவரை கோபப்படாதீன்னு சொல்லிட்டு இவன் கோபப்படுகிறான். பாவத்தை பாவமாய் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு மோசையை அங்கே நாம் பார்க்கிறோம். பின்பதாக சொல்லுகிறான் ஜனங்களிடத்தில். என்ன சொல்கிறான் என்பதை பார்க்கலாமா? 30ஆம் வசனம் என்ன சொல்லிட்டு கிளம்புகிறான் பாருங்களேன். மறுநாளில், அதாவது 32ஆம் அதிகாரம் 30ஆவது வசனம், மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன்னு சொல்லிட்டான் போறான். நீங்க சாதாரணமான காரியம் செய்யல, கர்த்தருக்கு விரோதமான மகா பாவம் செய்திருக்குன்னு சொல்லிட்டு 32ஆம் வசனத்துல ஏறி போய் ஆண்டிடத்திலே போய் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்த்தால், இந்த ஜனங்கள்
பொன்னினாலும் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். அப்ப தேவனிடத்திலே மன்றாடுகிற ஒரு மனுஷனாக ஆண்டிடத்திலே போய் நிற்கிறான். நின்று பேச ஆரம்பிக்கும் பொழுது ஜனங்களை மன்னிக்கத்தக்கதாக ஒரு காரியத்தை செய்கிறான். இன்னும் கொஞ்சம் ஆண்டவரை கட்டாயப்படுத்துகிறது போல இந்த வசனத்திலே காணப்படுகிறது. என்ன செய்தான்? மன்றாட்டிலே, அதாவது மன்றாட்டு ஜபம், பரிந்து பேசும் ஜபத்திலே இதுவும் உள்ளடக்கினதாக இருக்கிறது. 32ஆம் வசனம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதி நம்முடைய புத்தகத்தின் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அவங்கள மன்னிக்கணும்னா மன்னிங்க, அப்படி இல்லாட்டி என் பேர் என்ன பண்ணிருங்க, ஜீவ புஸ்தகத்திலிருந்தே எடுத்துருங்க, உங்க புஸ்தகத்திலிருந்து எடுத்துருங்க ஆண்டவரே. ஆண்டவர் என்ன சொல்றாரு அடுத்த வசனத்துல? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்வதன் எவனோ அவன் பேர் என் புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். சரியா? பாவம் செய்கிற ஆத்துமா தான் சாகும். அதுதான் தேவனுடைய சட்டம். பாவம் செய்த மனுஷன் என்ன பண்ணணும்? பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ மோசே அன்றைக்கு சொல்லுகிறான், என் பேரை என்ன பண்ணிருங்க, எடுத்துருங்க. தேவன் அநீதி உள்ளவரா? அப்படி செய்வாரா? ஆனால் மோசேயினுடைய அந்த அன்பின் காரியத்தை இங்கே வெளிப்படுத்துகிறான். என் ஜனத்தை நீர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி தெய்வத்தை கட்டாயப்படுத்துவது போல ஒரு காரியம். தன்னையே அங்கே விட்டு கொடுக்கிற ஒரு மனுஷன். இன்னொரு காரியம் புதிய ஏற்பாட்டில் வாஸ்தவமே யார் அது? பவுல் தன் ஜனத்திற்காக பரிந்து பேசுகிறான். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? சிலருக்கு பிரயோஜனமா இருப்பதற்காக. ரோமர் 9ஆம் அதிகாரம். ரொம்ப துக்கப்படுகிறார் தன் ஜனத்திற்காக, தன் ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. முதல் வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 9ஆவது அதிகாரம் முதல் வசனம். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. யாருக்காக? தன் இனத்தின் மக்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 9:3. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. இவர் சிலுவைக்கு பின்னாடி, சரியா? மோசே சிலுவைக்கு முன்பதாக, எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அப்படி செய்யப்பட முடியாது என்பதை மோசே உணராமல் பேசுகிறது போல் அங்கே காணப்படுகிறது. ஆனா இங்கே பவுல் சொல்கிறார், நான் விரும்புவேனே, அப்படி முடியுமானால் மரிக்க நான் ஆயத்தமாவேனே என்று சொல்லுகிறார். முடியாது என்பது யாருக்கு தெரியும்? பவுலுக்கு தெரியும். ஆனால் அப்படி முடியும், ஆனால் நான் அப்படி விரும்புவேனே என்று சொல்கிறார். இப்ப ரெண்டுமே ஏறக்குறைய ஒன்றுதான். என் ஜனத்தை மன்னியும், இல்லாவிட்டால் என் பெயரை கிறுக்கி போடும். இங்கே பவுல் சொல்கிறார், அவர்களுக்கு பதிலாக நான் கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. எவ்வளவு பெரிய ஆதங்கம் பாருங்க. தங்களுடைய ஜனம் ரட்சிக்கப்படுவதற்காக தங்களையே பலியாக ஒப்பு கொடுக்க முன் வந்த ஜனம். யார் இதற்கு மாதிரி? இயேசு கிறிஸ்து தான். நமக்கு பதிலாக அவர் சாபம் ஆக்கப்பட்டார். நம்முடைய பாவம் அவர் மேலே சுமத்தப்பட்டது. நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளிலானே நாம் குணமானோம். அற்புதமான ஒரு காரியம். நீதி அப்படி செய்யப்பட முடியுமா? ஆண்டவரே சொல்றாரு, யார் பாவம் செஞ்சானோ அவனை தான் என்ன பண்ண போறேன், தண்டிப்பேன். மோசே நீ அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, உன்னை நான் தண்டிக்க முடியாது, நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை, யார் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்களோ அவர்களை தான் தண்டிப்பேன் சொல்லுகிறார். ஆனால் தேவன் தாம் மனிதன் மேலே வைத்த அன்பின் மிகுதியினாலே தன் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே உலகத்துக்கு அனுப்பி உலகத்தின் பாவம் முழுவதையும் அவர் மேலே சுமத்தி அவரை நம்முடைய இடத்திலே தண்டித்து யாருக்கு விடுதலை வாங்கி கொடுத்து விட்டார்? நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்து விட்டார். இன்றைக்கும் தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய இரத்தத்தை தன் கரங்களில் ஏந்தி கொண்டு பிதாவின் சமூகத்திலே போய் மனுக்குலத்துக்காக என்ன பண்ணுகிறார்? பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். கிருபாதார பலி, அவருடைய பலியின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே இவர்கள் பாவம் செய்தால் உண்மைதான், ஆனால் அவர்களுக்கு பதிலாக இதோ என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, இந்த ரத்தத்தை பார்த்து யார்களை மன்னிக்க வேண்டும்? அவர்களை மன்னியும். இன்றைக்கு இந்த உலகத்துல எந்த மனுஷன் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், உலகமே மன்னிக்கவே முடியாது என்று சொன்னாலும் கூட அவன் இவரிடத்திலே போய், இந்த ஆண்டவரிடத்திலே போய், ஆண்டவரே என்னை மன்னியும், பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஒருவன் கேட்டு விடுவான் என்று சொன்னால் உடனடியாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்? அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் பிதாவிடத்தில் நின்று, இதோ ஒருவன் வந்திருக்கிறான், அவனுக்கும் தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? ரத்தத்தை
சிந்திருக்கிறேன். அவனுக்கு பதிலாக நான் மரித்து விட்டேன், அவனை என்ன வாக்கும், விடுதலையாக்குன்னு சொல்லி நமக்காக பரிந்து பேசுகிற கர்த்தர் அவர். இது பரிந்து பேசும் ஜெபத்துக்குள்ளே வருகிற அற்புதமான ஒரு காரியம். மூன்றாவது கடந்து வரலாமா? இன்றைக்கு நான் பார்க்க போகிற ஒரு காரியம் 34ஆம் வசனத்தில், 32ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் ஆண்டவர் மோசையோடு கூட இன்னும் கோபமா இருக்கிறது மாதிரி தான் தெரியுது. சரியா? அவர் என்ன பேசுகிறார் என்பதை கவனிக்கலாமா? 34ஆம் வசனத்தில், இப்பொழுது நீ போய், அதாவது கர்த்தர் மோசேயின் இடத்துல சொல்லுகிறார். 32ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்திற்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன் செல்வார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளிலே அவருடைய பாவத்தை அவரிடத்தில் விசாரிப்பேன் என்றார். என்ன சொல்றாரு? இன்னும் கொஞ்சம் தெளிவாக வாசிக்கணும்னா 33ஆவது அதிகாரத்துக்கு வந்துடலாம். 33ஆம் அதிகாரம் முதல் வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு பொங்கல். சிலதெல்லாம் அழுத்தினேன், எத்தனை பேர் கவனிச்சிங்க தெரியல. ஆண்டவர் எப்படி ரொம்ப மோசம் இல்லை ஆண்டவர். சில நேரத்தில் பிள்ளைங்க தப்பு செஞ்சுட்டா புருஷன் மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, உன் பிள்ளைய பார்த்தியா அப்படின்வாங்க இல்லையா? சில நேரத்தில் அம்மாமார், உங்கள் பிள்ளைய பாருங்க. யார் பிள்ளையா? புருஷன் மனைவிட்ட சொல்லுவோம், உன் பிள்ளைய பாரு. அதே மாதிரி பாருங்களேன், இந்த வசனத்தை வாசிக்கலாமா மறுபடியும்? ஆண்டவர் எப்படி மோசேட்ட பேசுறாரு பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோவுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலம் தேன் ஓடுகிற தேசத்துக்கு பொங்கல். நியாயமான பேச்சா தப்பான பேச்சா? ஆண்டு தப்பா பேசான்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? ஆனால் சாதாரணமான அவருக்கு என்ன உண்டு? உணர்வுகள் உண்டு. அதாவது மோசே அவ்வளவு நெருக்கமானவன். யாருக்கு நெருக்கமானவன்? கர்த்தருக்கு நெருக்கமானவன். அது மாத்திரம் இல்ல, மோசே இப்ப இந்த ஜனத்துக்காக எப்படி போராடுறான் பாருங்களேன். தான் பெத்த பிள்ளைகளுக்கு போராடுவது போல போராடி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அழிப்பேன்னு சொல்லும்போது அழிக்க கூடாது, என் பேரை கூட கிறுக்கி போடுங்கன்னு சொல்லி கொண்டிருக்கிறான். ஆண்டு சொல்றாங்க, உன் ஜனத்தை கூட்டிகிட்டு போ. அதாவது நீ அழைத்து கொண்டு வந்த ஜனமா, அவனை அழைச்சிட்டு வந்தான். இதுதாங்க இஸ்ரவேல் ஜனங்களும் அவர் மேல குற்றம் சாட்டுறாங்க. ஏன் என்ன கூட்டிட்டு வந்த? எங்களை பேசாம எகிப்திலேயே விட்டுருக்கலாமே அப்படி சொல்லி அப்பப்ப கல்லெடுக்கிறாங்க மோசேக்கு விரோதமாக. இப்ப யாரும் பேசுறது? கர்த்தரும் பேசுகிறார். மோசே பாவம் இடையில நிற்கிறான். சிலத்துல பரிந்து பேசுகிற ஒரு காரியம் லேசான ஒரு காரியம் கிடையாதுங்க. அதாவது இந்த இடையில நிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, போதகருடைய நிலைமை சில நேரத்தில் அப்படி ஆயிரும். சரியா? 2 பேர் தப்பு செஞ்சிருவாங்க, போதகருக்கு சம்பந்தமே கிடையாது, பாவம் இடையில நிற்கிறவர். ஒருவேளை நீங்கள் மீடியேட்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 பேர் தப்பு செஞ்சிருவாங்க. அப்போ இவர்கிட்ட போய் யாருக்காக பரிந்து பேசுவாங்க? மன்னிச்சிருங்க தெரியாமல் செஞ்சுட்டான்னு சொல்லி இவர்கிட்ட போய் சொல்லுவாங்க. இவங்கிட்ட போய் நீ எப்படியா செஞ்ச தப்புக்கு என்ன பண்ணணும்? மன்னிப்பு கட்டாயம் கேட்கணும், போய் கேடு. கடைசியில் போதகர் 2 பக்கமும் யாராயிருவார்? அவருக்கு ஏண்டுக்கிட்டு பேசுகிறார் இந்த போதகர் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. இவங்களும் என்ன நினைப்பாங்க? அவங்ககிட்ட ஏண்டுக்கிட்டு பேசுகிறார் இந்த போதகர். 2 பேருக்கு பகையாகி நடுவில் நிற்க வேண்டிய நிலைமையாயிரும். சொல்ல போனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வருவதற்காக தான் மீடியேட்டராக இருக்கிறவங்க, மத்தியஸ்தனா நிற்கிறவங்க பேசுவாங்க. இப்போ யார் மாட்டிக்கிட்டது? இடையில மோசஸ் மாட்டிக்கிட்டாரு. பாண்டு சொல்ல, உன் ஜனத்தை கூட்டிகிட்டு போ, நான் இனிமேல் உங்க கூட வரவே மாட்டேன், ஒரு தூதனை அனுப்புவேன்னு சொல்றார். ஜனங்கள் மோசையோட நின்னாங்களா? ஜனங்கள் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க தூரத்தில். போய் சொல்லல. இந்த 33ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 8வது வசனத்தை பாருங்க. மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடாரவாசி நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தாங்க. அவங்களால அவ்வளவுதான் செய்ய முடியும், ஒண்ணுமே செய்ய முடியாது, தப்பு செஞ்சவங்க இல்லையா. பரிதாபம் நின்று கொண்டிருக்கான். மோசே இடையில நின்று கொண்டிருக்கிறான். பரிந்து பேசுகிற பணி அதுதாங்க. அதாவது சிலுவையிலே நடந்த ஒரு காட்சியை நினைத்து பார்க்க வேண்டும். பாவம் கிறிஸ்துவின் மேலே சுமத்தப்பட்டது. உலகத்தின் பாவம் முழுவதும் யார் மேலே போடப்பட்டது? கிறிஸ்துவின் மேலே போடப்பட்டது. தேவன் அவர் என்ன பண்ணினார்? முகத்தை மறைத்தார்.
பிதாவானவர் குமாரன் மேலே பாவம் சுமத்தப்பட்ட பொழுது தம்முடைய முகத்தை மறைத்தார். குமாரன் கதறுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி கதறுகிறார். கீழே இருக்கிற மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா? நமக்காக தான் மறிக்கிறான்னு சொல்லி புரிந்து கொண்டார்களா? இல்லை. நீ தேவனானால் சிலுவையை விட்டு இறங்கி வா, அப்பொழுது விசுவாசிப்போம் சொல்லி தூஷிக்கிறாள். பக்கத்திலே அடிக்கப்பட்ட திருடர்களும் அவரை தூஷித்துக் கொண்டிருக்கிறார்கள். மத்தியஸ்தராக வந்தவர் கைவிடப்பட்டவராக நடுவிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். பிதாவின் சித்தத்தை செய்ய அவர் வந்தார். மனுமக்களுக்காக சிலுவிலே தன் பாவத்தை எடுத்துக்கொண்டவராக சிலுவிலே மரித்துக் கொண்டிருக்கிறார். இடையிலே நிற்கிற ஒரு நபர். சிறுவேளை மத்தியஸ்தனாக நீங்கள் செயல்படுவீர்கள் சொன்னால் அது லேசான ஒரு காரியம் அல்ல, கடினமான ஒரு காரியம். தேவன் வேண்டும் என்று செய்யவில்லை, ஆனால் இதுதான் உண்மையான ஒரு காரியம். தேவன் இங்கே சொல்லுகிறார். ஆனால் விட்டு விட்டாரா? அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு காரியம். மோசேக்கு தேவன் இப்படிதான் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை அழைத்து கொண்டு வந்த உன் சந்ததி. மோசேயினுடைய சந்ததியா இது? யோசிச்சு பாருங்களேன். அந்த சந்ததியிலே ஒரு நபர் தான் யாரு? மோசே. யாருடைய சந்ததி? உண்மையை சொல்ல போனா ஆபிரகாமின் சந்ததி இது. அந்த சந்ததியிலே வந்த ஒரு நபர் தான் மோசே. மோசே ஒரு இடத்துல நொந்து போய் கேட்கிறான், நான் பெற்றேன் இவர்களை என்று சொல்லி கேட்கிறான். அப்ப அந்த ஒரு நபராக நின்ற அவரை ஆண்டவரிடத்தில் அப்படியாக பேசுகிறார். ஆண்டவர் புரியாம பேசுறான்னு நினைச்சிடாதீங்க. ஆனா இது ஒரு உண்மையான ஒரு நிகழ்ச்சியாக காணப்படுகிறது. அப்ப இன்னும் ஆண்டவர் கோபமா இருக்கிறாரா இல்லையா? அப்படிதான் தெரிகிறது. அப்ப இந்த சூழ்நிலையில மோசே மீண்டுமாக அந்த மூன்றாவது பரிந்து பேசுகிற அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறார். 2ஆம் வசனம் வரலாமா? 33 2ஆவது வசனம். நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெருசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலமாக்காதபடிக்கு நான் உங்கள் நடுவிலே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துல ஜனங்கள் என்றார். துக்கமான இந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்ட பொழுது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தால் சொல்லி இந்த பகுதியில் வாசிக்கிறோம். இந்த சூழ்நிலையில் மோசே ஒரு காரியத்தை செய்கிறார். நான் எடுத்துக்காம எல்லாவற்றையும் பேச எனக்கு நேரம் இல்லை, நீங்க பின்னாடி போய் வாசித்து பார்க்கலாம். 7ஆவது வசனம். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். உண்மையை சொல்ல போனா இன்னும் ஆசரிப்பு கூடாரமே கட்டப்படவில்லை. ஆசரிப்பு கூடாரம் இனிமே தான் வரப்போகிறது. இனிமே தான் ஆண்டவரே கட்ட சொல்ல போகிறார். அப்ப இந்த கூடாரம் என்ன கூடாரம் சொன்னா, ஜனங்கள் மத்தியிலே இருந்த ஒரு கூடாரம். நான் நினைக்கிறேன் மோசே தங்கி இருந்த கூடாரம். ஜனங்கள் நியாயம் விசாரிக்கப்படுவதற்காக இங்கே தான் என்ன பண்ணுவாங்க, மோசையின் இடத்துல வருவார்கள். தேவன் மோசையோடு கூட பேசுகிற இடம், மோசே தேவனோடு கூட ஒரு பேசுகிற ஒரு கூடாரம் இது. ஆனால் இப்ப ஆண்டவர் என்ன சொல்லிட்டார், இனிமே அவங்க மத்தியில நான் வரமாட்டேன் என்று சொல்லி சொன்னபடினாலே தேவன் இவர்களை விட்டு விலகினார் என்பதற்கு அடையாளமாக, இனிமேல் மக்கள் தான் அவரிடத்திலே போக வேண்டும் என்பதற்கு அடையாளமாக கூடாரத்தை எங்க கொண்டு போய் போட்டு விட்டான்? 33ஆம் அதிகாரத்துல பாளையத்துக்கு புறம்பே இருக்கிற ஒரு இடத்திலே கொண்டு போய் போட்டான். அந்த வசனம் கடைசியில பாத்தீங்கன்னா, கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்திற்கு போவார்கள். இது இன்னும் உண்மையாவே ஆசரிப்பு கூடாரம் கிடையாது. ஆனா இந்த கூடாரத்துக்கு என்ன பெயர் வைத்தான்? மோசே புதிதாக ஆசரிப்பு கூடாரம் என்று பெயர் வைத்தான். கர்த்தரை சந்திக்கிற மக்கள் எங்க போவாங்க? அங்கே போவார்கள் சொல்லப்படுறது. அதனால ஆசரிப்பு கூடாரம் சொன்னால் உண்மையாகவே அந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் பிரகாரம் இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரம் இது அல்ல என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த இடத்துல மீண்டுமாக ஆண்டவருடைய சமூகத்திலே மோசே போகிறார். அப்பதான் 8ஆம் வசனம் ஏற்கனவே வாசம். மோசே கூடாரத்தை நோக்கி போகிறான். ஜனங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. மோசே கூடாரத்தில் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசையோட பேசினார். மோசே ஆண்டவர் கோபமாய் இருப்பது போலதான் தெரிகிறது. ஆனால் மோசே கர்த்தரிடத்தில் போன பொழுது கர்த்தர் அவனோட பேசினாரா? பேசலையா? பேசினார். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே போவோம் என்று சொன்னால் கர்த்தர் அதை விரும்புகிறார். அவர் என்னமோ கோபமா இருக்கிறார். உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபருக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க.
ஆண்டவர் கேட்கவே இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாரு? கேட்டுட்டு தான் இருக்கிறார். மோசே தன் ஜனங்களுக்காய் ஜெபம் பண்ண முதல்ல 3 காரணங்களை சொல்லி அவளை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார். பின்பதாக சொல்ல, என் பெயரை நீர் கிறுக்கி போடும் என்று சொல்கிறான். இல்லை, நான் அதை செய்ய முடியாது சொல்றார் ஆண்டவர். இன்னும் கோபமா இருப்பது போல சொல்கிறார் ஆண்டவர், நான் இனிமேல் உங்க மத்தியில் நடுவில் வரவே மாட்டேன்னு சொல்கிறார். மோசே விட்டுவிடவில்லை, தொடருகிறான் தன் தொடர்பை. ஆண்டவரும் அவன் அந்த கூடாரத்துக்கு வந்த பொழுது மேகஸ்தம்பத்தில் அங்கே வருகிறார். கர்த்தர் மோசையோட பேசினார். ஜெபம் என்றால் என்ன? பேசுதல், அவரோடு கூட உறவாடுதல், அவரோடு கூட நீங்கள் வைக்கிற ஐக்கியம்தான் ஜெபம் என்று சொன்னால். எழுதி வைத்து மனப்பாடமாய் சில சொற்களை மீண்டும் மீண்டுமாக 1000 முறை 2000 முறை சொல்லுகிறது ஜெபம் அல்ல. உங்கள் மனதில் இருக்கிற காரியங்களை பேச வேண்டும். கர்த்தர் எப்படி தான் பேசுகிறார் பாருங்களேன். சாதாரணமாக அவர்களோடு பேசுகிறார். ஒருவேளை நம்ம ஏற்கனவே வாசம் இல்லையா, சாதாரணமாக ஜனம் நீ கூட்டிட்டு வந்த ஜனம் சொல்லி பேசுகிறார். மோசையும் அப்படி தான் பேசுகிறார். பின்னதாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மோசை அங்கே பேச ஆரம்பிக்க எப்படி பேசினாராம்? 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். முகமுகமாயின்னு சொன்னா ஒருத்தர் முன்னாடி உட்கார்ந்து எப்படி 2 பேர் பேசுவாங்களோ அப்படி பேசுறாங்க. கர்த்தர் பேசினா மோசை பதில் சொல்கிறான், மோசை பேசுகிறான், கர்த்தர் பதில் சொல்கிறான். இப்படி முகமுகமாய் பேசினார்கள். சரியா? 12ஆம் வசனம் என்ன பேசினாங்கன்னு சொல்லி ஆரம்பமாகிறது. கர்த்தர் மோசையை நோக்கி, ஆண்டவர் கோபமாக இருக்கிறார். மோசை இந்த இடத்துல ஆண்டவர் கோபமாக இருக்கிறார். மோசே அவரோடு கூட மெதுவாக அப்படியே பேச ஆரம்பிக்கிறார். சரிதானே? அந்த சூழ்நிலையை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன பேச ஆரம்பிக்கிறார் பாருங்க. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவீர் என்று என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. சொன்னீங்களே நான் வரமாட்டேன், ஒரு தூதனை அனுப்புவேன்னு சொல்லி, யாரை அனுப்புவீர் என்று சொல்லி இதுவரைக்கும் நீங்க சொல்லலையே. அந்த பேச்சை ஆரம்பிக்கிறார். கர்த்தரோடு கூட ஒரு பேச்சை ஆரம்பிக்கிறார். பின்பதாக என்ன சொல்கிறான் பாருங்க. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உன் மேல எனக்கு பிரியம்பா அப்படி நீங்க சொல்லி இருக்கிறீங்களே அப்படி சொல்லி பேச ஆரம்பிக்கிறார். அப்ப யாருடைய இருதயத்தை பிடிக்க பார்க்கிறாரு? கர்த்தருடைய இருதயத்தை பிடிக்க பார்க்கிறார். ஏன்னா மோசையை கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த காரியத்திலிருந்து அவர் ஆரம்பிக்கிறார். 13ஆம் வசனம், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தள்ளும். தன்னை பேசிட்டு யார்கிட்ட கொண்டு வருகிறார் பாருங்களேன். அதான் மோசே ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த இடத்துல செய்கிறார். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்று சொல்கிறார். இந்த ஜாதி யாருடைய ஜனம்? அவருடைய ஜனம். அவர் தெரிந்து கொண்ட ஜனம். ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அதன் மூலமாய் தேவன் உருவாக்கின ஜனம் அது. அதை மறுபடியுமாக மோசே அங்கே எடுத்து வைக்கிறான். 14ஆம் வசனம், அதற்கு அவர் 14ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இன்னைக்கு இப்ப நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மோசே பர்சனலாவே தான் நிறைய சொல்றார். 32ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னாரு? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இங்கே சொல்லுகிறார் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆனா மோசே அப்படி பேச மாட்டேன்றான். எல்லாமே யாரை சேர்த்து தான் பேசுகிறான்? ஜனங்களை சேர்த்து பேசுகிறான். 15ஆம் வசனம், அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனார் எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். நான் வாசிக்கிறப்ப நீங்க கவனமா கவனிக்கணும். உம்முடைய சமூகம் எங்களோடன்னு சொல்லல. ஆண்டவர் 14ஆம் வசனம் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். சிங்குலர் தான் அங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஒருமையிலே சொல்லுகிறார். 15ஆம் வசனத்துல, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் அப்படி சொல்கிறார். அப்ப யாருக்கு முன்னாடி ஆண்டவர் வச்சாச்சு? இப்ப இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்னாடி யார் போகணும்? கர்த்தர் போக வேண்டும் என்பதை அங்கே சொல்லலாம்.
நீர் போகவில்லைன்னு சொன்னா எங்களை இங்கிருந்து புறப்படா. அதான் மோசேயையும் யாரையும் பிரிக்க முடியல. இப்ப மோசையும் ஜனங்களையும் பிரிக்க முடியவில்லை. மோசே ஆண்டவர் தனியாவே பேசிட்டு வர்றார். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன், நீ என்னை விட்டுரு, நான் இவங்களை அழிக்க போறேன் சொல்றா. இல்ல, அழிக்க கூடாது சொல்கிறா. அப்ப ஓஞ்சனம் நீ தான் கூட்டிட்டு வந்த சொல்றாரு. அதை பத்தியெல்லாம் இவன் கண்டுக்கிடவே இல்லை. ஆனா இப்ப மெதுவாக சொல்லுகிறான், என் மேல உங்களுக்கு பிரியம் தானே என்று சொல்லி கேட்கிறான். ஆமா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்கிறான். என் சமூகம் என்னோடு கூட செல்லவில்லை என்று சொன்னான். எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதரும் என்று சொல்றான். இப்ப தன்மேலே தேவன் வைத்த பிரியத்தின் அடிப்படையிலே யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லுகிறான்? ஜனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவான். புரியுதா நான் சொல்றது? முதல்ல 3 காரணங்களை சொல்லுகிறான் ஆண்டவரே, இந்தந்த காரணங்கள். ஆனால் இந்த ஜனத்தை என்ன பண்ணக்கூடாது? அழிக்க கூடாது. 2வது ஜெபத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே என் பெயரை நீங்க கிரிக்கப்படும், இல்லை அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டார். 3வது சொல்றான், என்ன உங்களுக்கு பிடிக்கும் இல்லை, என்ன பேர் சொல்லி அழைத்தேன்னு சொல்லியிருக்கிறீங்கல்ல, நீங்க என்ன வழி நடத்துங்க சொல்கிறான். அதான் 13ஆம் வசனம் பின்னாடி பார்த்தீங்கன்னா, உம்முடைய வழி எனக்கு அறிவியும், அதான் என்னை நீர் வழி நடத்தும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லுமானால் என்னை உம்முடைய சமூகம் செல்லாத பட்சத்தில் எங்களை இந்த இடத்துல இருந்து கொண்டு போகவே வேண்டாம். மோசே தன்னை ஜனங்களோடு சேர்த்தே பேசுகிறவனாக காணப்படுகிறது. 16ஆம் வசனத்துக்கு வரலாம். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால், கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும். இப்ப யாரை சேர்த்துட்டா பாருங்களேன், மோசே ஜனங்கள். எனக்கும் என் ஜனங்கள் சொல்லல, இப்ப யார் ஜனம்? உம்முடைய ஜனம் என்று சொல்கிறார் மோசே. உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததா என்பது எதனால் அறியப்படும். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நீர் எங்களோட கூட வருவதினால் அல்லவா இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். ஒரு பாட்டு பாடுறோம் இல்லையா, எதனால் விசேஷித்தவர்கள் சொல்லி. தேவா எதனால் நான் விசேஷித்தவன்? எதனால விசேஷித்தவனா? நீர் என்னோடு கூட வருவதினால். நம்ம காரில் எழுதி வச்சிருக்கிறோம், His presence will go before. உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும். எந்த கடவுளுங்க அப்படி சொல்லியிருக்கு? நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 2-3 பேர் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறாளோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லி வேற எந்த தெய்வம் இந்த உலகத்திலே சொல்லி இருக்கிறது? தெய்வம் எங்கே இருக்கிறார்கள்? ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு மலையிலே இருக்கிறார்கள், ஏதோ ஒரு இடத்திலே இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தெய்வம் எங்கே இருக்கிறார்? நம் மத்தியிலே இருக்கிறார். யோவான் 1வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவர் மாம்சமாகி நம் மத்தியிலே வாசம் பண்ணினார். தெய்வம் நம் மத்தியிலே வாசம் பண்ணினார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஒரு நாள் வரப்போகிறது, நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் உங்களை வந்து என் இடத்துல சேர்த்துக்கொள். நாம் அவர் மத்தியிலே போய் வாசம் பண்ண போகிறோம். என்ன அற்புதமான ஒரு உறவு! ஆதாமையும் ஏவாளையும் படைத்த அவர் அவர்களோடு கூட உலாவிக் கொண்டிருந்தார். ஆனால் பாவம் வந்து மனிதனின் தெய்வத்தையும் பிரித்து விட்டு விட்டது. கிறிஸ்து மீண்டுமாக தெய்வத்தோடு கூட மனிதனை சேர்க்கும்படி இந்த உலகத்திலே வந்தார். அவர் நம்மத்திலே வந்து வாசம் பண்ணினார். இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு என்ன பெயர்? என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம் மத்தியிலே இருக்கிறார். இப்பொழுது அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். ஒரு நாள் நானும் நீங்கள் எங்கே போக போறோம்? அவருடைய மத்தியிலே போய் சேர போகிறோம். அதுதான் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம். அவரோடு கூட நிரந்தரமாய் என்றென்னைக்குமாய் இணைக்கப்பட போகிற அந்த அற்புதமான நிகழ்ச்சியை தான் வேதம் சொல்கிறது, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம். அதுக்காக தான் இந்த உலகத்தை மனிதனை தேவன் அழைத்து கொண்டே இருக்கிறார். வா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் ஒரு அற்பமான கொஞ்ச காலத்துக்கு ஒரு இளைப்பாறுதல் அல்ல, அது நித்திய இளைப்பாறுதல். என்றென்றைக்குமாய் நாம் அவரோடு கூட இருக்க போகிற ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை பற்றி சொல்கிறார்.
16ஆம் வசனத்தை மீண்டும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. மோசே சொல்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஐயா, நான் யோசித்து பார்க்கும்போது இன்றைக்கு இருக்கிற நமக்கு இருக்கிற ஒரு அறிவு மோசைக்கு எப்படி இருந்திருக்க முடியும்? இந்த வேத வசனம் கிடையாது, வேத புஸ்தகம் அவங்க கையில் கிடையாது. ஆனால் மோசே அந்த வித்தியாசத்தை உணர்ந்திருந்தா பாருங்களேன். மற்ற ஜனங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னதான்? அதுதாங்க. என்ன வித்தியாசம்? நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்பதுதான். 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட கூட வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியிலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். நானும் நீங்களும் விசேஷமான ஜனங்கள். நாம் தெய்வத்தை தேடியல்ல, அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணது. அதனால தான் அவர் சொல்லும் பொழுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா பொறுப்படுத்த பின்பு யோசுவானிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் சொல்லுங்க. அவர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேவன். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாமா? 17ஆவது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ சொன்ன இந்த காரியத்தின்படியே செய்வேன், வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அறிந்திருக்கிறேன் என்றார். அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். 18ஆம் வசனம். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். அப்ப மோசே அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா யார் பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்கிறான்? ஆண்டவர் பக்கத்தில் நெருங்கி தன் ஜனத்தை அவர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இங்கே அவரை கட்டாயப்படுத்தி விட்டான். தேவன் அந்த உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, மோசே அந்த ஜனத்தை நேசிப்பதை காட்டிலும் யார் நேசிக்கிறார் அந்த ஜனத்தை? அதை மறந்துடவே கூடாது. நீங்கள் உங்கள் சொந்த குடும்பத்தாரை நேசிப்பதை காட்டிலும் அவர் முன்னதாகவே நேசிச்சிட்டார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக கொடுத்து விட்டார். இன்னும் நீங்க தான் ரொம்ப நேசிக்கிறீங்கன்றதை நினைச்சிடாதீங்க. மோசே என்ன ஆண்டவரையோடு அன்பு நிறைந்தவன் என்று சொல்லி என்னவும் கூடாது. ஆனால் தேவன் நம்மை மத்தியஸ்தராக தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆசாரியர்களாக நம்மை அழைத்திருக்கிறார், மனிதர்களுக்காய் பரிந்து பேச நம்மை அழைத்திருக்கிறார், காரணங்களை எடுத்து வைக்கிறான். இரண்டாவதாக சொல்லும் பொழுது என் பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்லுகிறான். இப்பொழுது சொல்லும் பொழுது என்ன உங்களுக்கு பிடிக்கும்ல, அப்ப யாரை ஏற்றுக்கொள்ளணும்? எங்க மத்தியில் நீங்க கட்டாயம் வர வேண்டும். அப்ப மோசைய ஆண்டவரால் என்ன பண்ண முடியலன்னா, மோசையும் ஜனங்களையும் பிரிக்க முடியவில்லை. ஆண்டு 32ஆம் அதிகாரத்தை சொல்லும் பொழுது, என்னை விட்டு விடு, நீ விலகிக்கொள், நான் யாரை அழிக்க போறேன்? அவங்களை அழிக்க போகிறேன். ஆனா மோசை விலகவில்லை. ஆண்டவர் இடத்துல சொல்லும்போது சொல்கிறார், வாசலை அடைக்கவும் திறப்பிலே நிற்கும் ஒரு நபரை தேடினேன், ஒருவனை நான் காணவில்லை. ஆண்டவர் இடையிலே நிற்கக்கூடிய ஒரு மனிதனை தேடுகிறார். அந்த மனுஷன் நீங்களாம் நானுமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ உன் வார்த்தையின்படி இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். உடனே இதுதான் சான்ஸ் மோசேக்கு இல்லையா? உடனே சொல்கிறான், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலாம். ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க மக்களுக்காக பரிந்து பேசும்பொழுது ஒருவேளை தன்னந்தனியாக விடப்படலாம் சில வேளையிலே. இப்போ மோசையினுடைய நிலைமையை பார்த்தோம், ஜனங்களாலேயும் ஒன்றும் உதவி செய்ய முடியல. ஆண்டவரும் அவர் என்ன பண்றார்? பிரிச்சு பேசுறது போல காணப்படுகிறது. ஆனால் தேவன் மோசையை நேசிச்சாரா? நேசிக்கலையா? அதிகமாக நேசிச்சா. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறார். உடனே மோசே இன்னும் நெருங்கி போறதுக்காக சொல்கிறார், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரலாம். ஆண்டு என்ன சொல்கிறார் என்பது வாசிக்கலாம். ஏற்கனவே இந்த பகுதி நமக்கு நன்றாக தெரியும், விரைவாக வாசிக்கலாம். அதற்கு அவர் 19ஆம் வசனம், அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். அப்ப ஆண்டவர் ஒருவேளை முகத்தை காட்டி இருப்பார். எப்ப தெரியுமா? மோசே உயிரோடு இருக்க கூடுமானால் எதை காட்டி இருப்பார்? முகத்தை காட்டு. முகம் என்று சொன்னால் முழுமையை. ஏன்னா ஆண்டவருக்கு உருவம் கிடையாது, முதுகு காட்டுறதுக்கு முதுகும், முகத்தை காட்டுறதுக்கு முகமும் கிடையாது. ஆனால் முகத்தை என்று சொல்லும் பொழுது முழுமையை,
சொன்னா ஒரு ஆளை பார்த்தேன்னா நான் பின்னாடி தான் பிரதர் பார்த்தேன், முகத்தை நான் பார்க்கலன்னு சொன்னா முழுமையை பார்க்கல, ஒரு பகுதியை தான் பார்த்தேன், அவரை மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லுவோம். இப்ப தெய்வத்தை முழுமையை நம்மால் பார்க்க முடியுமான்னு சொன்னா ஆண்டு சொல்கிறார், ஒருவனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது. அப்ப ஆண்டு சொல்கிறார், என் முகத்தை நீ பார்க்க மாட்டாய். 21ஆம் வசனம், பின்னும் கர்த்தர் இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும் போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மலை இருக்குது, கண்மலை இருக்குது, அதுல ஒரு வெடிப்பு இருக்கிறது, அந்த வெடிப்புல உன்னை நிறுத்துவேன், நான் கடந்து போகும்போது கையை வச்சு மூடிடுவேன், நான் கடந்து போன பின்னாடி கையை எடுப்பேன், எதை பார்ப்பேன், என் முகத்தை முதுகை பார்ப்பாய் என்று சொல்கிறார். ஒருவேளை வேதத்தின் அடிப்படையில் அந்த கண்மலை யார்தான்? கிறிஸ்துவாக இருக்கிறார். கிறிஸ்துவின் கண்மலையின் வெடிப்பிலே நாம் நிற்கும் பொழுது தெய்வம் யார் என்பதை நான் நீங்களும் அறிந்து கொள்ள முடியும். முழுமையை அல்ல, முழுமையை நம்மால் காண முடியாது, கண்டு நம்மால் உயிரோடு இருக்கவும் முடியாது. ஆனா ஒரு நாளிலே அவருடைய சமூகத்திலே போய் நாம் வாழப் போகிறோம். ஆனா இப்பொழுதோ ஒரு பகுதியை தான் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு மனிதன் வரும் பொழுது யாரை காண முடியும்? நம்மை படைத்த சிருஷ்டிகர்த்தரை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவை ஒருவன் வேண்டாம் என்று சொல்லும் பொழுது தெய்வத்தை அவன் அறிந்து கொள்ளவே முடியாது. அற்புதமான ஒரு காரியம். அவர் எதற்காக இந்த பூமியில வந்தார்? யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், தெய்வத்தை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ஒரு தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. யோவான் சுவிசேஷம், அதாவது 124வது பக்கத்தில் வருது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நல்ல கவனிங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். தெய்வத்தை மனிதன் காண வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவை ஒருவன் உற்று நோக்கும் பொழுது யாரை பார்க்கலாம்? தெய்வத்தை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை ஒருவன் அறியும் பொழுது யாரை அறியலாம்? தெய்வத்தை அறியலாம். பிலிப்பு கேட்கிறார், பிதாவே, ஆண்டவரே எங்களுக்கு பிதாவை காட்டி அருளும், அது எங்களுக்கு போதும். அப்போ ஆண்டு சொல்கிறார், என்ன பிலிப்பு, இவ்வளவு நாள் என்னோடு கூட இருந்து பிதாவை நீ பார்க்கவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக யாரை நாம் அறியலாம் என்று சொன்னால் அவரை அறியலாம். இப்ப மோசே எல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு மனிதன். மோசே கர்த்தரிடத்தில் சொல்கிறான், உங்களுடைய மகிமையை எனக்கு காட்டுங்க, உங்களை நான் பார்க்கணும். ஏன் தெரியுமா? 40 நாள் மலையிலிருந்து எப்படி பேசினான் ஆண்டவரோடு கூட? முகமுகமாய் பேசினான். ஆனா எதை பார்க்கல? முகத்தை பார்க்கல, அவருடைய முழுமையை பார்க்கவில்லை. சத்தத்தை தான் அவனால் கேட்க முடிந்தது. மோசே பேச கர்த்தர் பேச, கர்த்தர் பேச மோசே பேச. இப்ப சான்ஸ் கிடைச்சி, என்ன உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா எனக்குன்னு சொல்லிட்டார். சொன்னோடனே என்ன கேட்டுட்டான்? இவ்வளவு நாள் சத்தத்தை தான் கேட்டேன், இப்ப யாரை பார்க்கணும்? உங்களை பார்க்கணும் சொல்லி கேட்கிறான். ஆண்டு சொல்கிறான், என் முகத்தை பார்த்து ஒத்தனும் உயிரோடு இருக்க முடியாது மோசே, நான் உண்டு செய்கிறேன். என்னிடத்தில் ஒரு கண்மலை உண்டு, கண்மலையின் வெடிப்பிலே நான் உன்னை நான் வைப்பேன், நான் கடந்து போகும்போது என் கரத்தை வைத்து நான் மூடுவேன், நான் கடந்து போன பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது நீ என்னுடைய பின்பகுதியை, என் முதுகை பார்ப்பாய், என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்று சொல்கிறார். இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க வேண்டும். 34வது அதிகாரத்துக்கும் வந்து விடலாம். ஆண்டவர் பேசிட்டார். இப்போ மோசையை பிடிச்சிச்சு. மோசையின் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களை அவரால் ஒண்ணுமே செய்ய முடியவில்லை. உங்களோட நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு? உனக்கு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்னு சொல்லிட்டார். முன்னாடியே போவேன்னு சொல்லிட்டார். மோசையினாலே அந்த காரியத்தை இஸ்ரேல் ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆனா மோசே உன்னை உடைச்சிட்டா. என்னத்தை உடைத்தான்? கற்பலைகளை உடைத்து போட்டு விட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 34:1. கர்த்தர் மோசையை நோக்கி, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்துக்கொள். இப்போ மோசையை செய்ய சொல்லிட்டார். முதல்ல ஆண்டவர் தான் செஞ்சு கொடுத்தார். இப்போ மோசையை செய்ய சொல்கிறார். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன், அவரை எழுதி கொடுப்பேன்னு சொல்லிட்டார். 2வது வசனம், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையின் மேல் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சுமுகத்தில் வந்து நில் என்று சொல்லிவிட்டார்.
உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படக்கூடாது, அந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாதுன்னு சொல்லிட்டார். சரியா? 4வது வசனம். அப்பொழுது மோசே முந்தின கற்பனைகளுக்கு ஒத்த 2 கற்பனைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பனைகளையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலே ஏறினான். ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினான். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், நான் 6வது வசனம் வாசிக்கிறேன். சரியா? யார் சொல்றது பாருங்களேன், நல்லா கவனிங்க. 5வது வசனத்திலிருந்து வாசிக்க மறுபடியும். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். யார் சொன்ன? மோசே சொல்றது. யார் பேசுறது? கர்த்தர் பேசுகிறார். 6வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், அதாவது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டான். எதனாலங்க இதுக்கு மோசே கிடைச்சிச்சு? மோசையினுடைய பரிந்து பேசுதல்னாலே. மோசே மட்டும் விலைக்கு மோசே நான் ஜனங்களை அழிக்க போறேன்னு சொன்னா விலைக்கு கொடுத்திருந்தான்னு சொன்னா இதெல்லாம் பார்த்திருக்கவே அவனால முடியவே முடியாது. பரிந்து பேசு ஜபம் லேசானது அல்லன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஒரு மீடியேட்டராக நின்று 2 ஜனங்களை இணைப்பது என்பது லேசான ஒரு காரியம் அல்ல. சில நேரத்தில் அவர்கள் மேலே குற்றம் சுமந்து விடும். ஆனாலும் கூட ஜனம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக மோசே அதை செய்கிறார். கர்த்தர் அதை தான் செய்தார். அவர் மேலேதான் எல்லா குற்றமும் சுமத்தப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் உலகம் அதை புரிந்து கொள்ளவே இல்லை. ஏன் அவர் சிலுவையில் அறைந்தார் என்பதை உலகம் இன்னும் முழுமையாய் புரிந்து கொள்ளவே இல்லை. அவர் தான் குற்றவாளியை போல காணப்படுகிறார். ஆனால் அவர் தேவனுக்கு பிரியமான ஒருவராக மாறினார். இயேசு கிறிஸ்துவை பற்றி வாசிக்கும் பொழுது அவர் தம்மை தாழ்த்தினார், ஆனால் தேவனும் அவரை உயர்த்தினார், எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தினார். அதே போல மோசே இப்பொழுது ஜனங்களுக்காய் பரிந்து பேசினதினாலே தேவனிடத்திலே கிருபை கிடைத்ததா இல்லையா? கிருபை கிடைத்தது. தேவனோடு கூட அவன் நெருங்கி சேர்ந்தானா இல்லையா? நெருங்கி சேர்ந்தான். கர்த்தர் தம்மை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். நீங்களும் நானும் மற்றவர்களுக்காய் பரிந்து பேசும் பொழுது அது கடினமான காரியம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமானவர்களாக நாம் மாறுவோம் என்று சொன்னால் தேவனுடைய திருவுள்ளமாக இருக்கிறது, திரு சித்தமாக இருக்கிறது பரிந்து பேசுதல் என்பது. அப்படி நாம் பரிந்து பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், 17ஆம் வசனம் வாசம் இல்லையா? என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். உங்களை பார்த்ததான் சொல்லுவார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் சொல்கிறார். இன்னும் அவர் நம்முடைய மகிமையை உங்களுக்கு காண்பிப்பார். மோசே மேலே ஏறி வர சொன்னார், கர்த்தர் இறங்கி வருகிறார். 34:5 வாசம் இல்லையா? கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். பக்கத்தில் வந்து நின்று கர்த்தர் மோசேயோடு கூட பேசுகிறார். மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். பரிந்து பேசுகிற ஜெபம் ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஜெபம். அது கர்த்தருடைய பணிங்க. தேவன் செய்கிற அதே பணியை தான் நானும் நீங்களும் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது கடினமான ஒரு காரியம்தான். ஆனால் தேவன் நம்மை செய்யும்படியாக அழைக்கிறார். நம்முடைய குடும்பத்தாருக்காக, உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக, நம்மை சுற்றி வாழுகிற மக்களுக்காக, நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய இனத்தாருக்காக கர்த்தரிடத்திலே பரிந்து பேசுகிற அந்த அற்புதமான ஒரு காரியம் எனக்கு உங்களுக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். தேவன் நம்ம மேல் கோபமாய் இருப்பது போல காணப்படலாம். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்காதவர் போல காணப்படலாம். ஆனால் தேவன் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவதான் நான் சொல்லுகிறார், நீ அல்ல மோசே, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் உள்ளவர்.
அவர் பாவங்களை மன்னிக்கிறவர் அப்படி சொல்லி தன்னுடைய குணாதிசயத்தை மோசைக்கு சொல்லுகிறார். நாமல்ல இரக்கமுள்ளவர்கள், நாமல்ல அன்புள்ளவர்கள், ஆனால் யார்? கர்த்தர் தான் அன்புள்ளவராக இருக்கு. அதை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது ஏதோ நம்ம தான் அன்புள்ளவர், கர்த்தர் கோபம் உள்ளவர்னு சொல்லி எண்ணிக்கொள்ள வேண்டாம். அவர் இரக்கமுள்ள தேவன். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இன்றைக்கு நம்மை பரிந்து பேசும்படியாக அழைக்கிறார். அந்த காரியத்தை செய்ய தேவனிடத்தில் பலன் கேட்கலாம். மற்றவர்களுக்காக ஜெபிக்க, நமக்காகவே ஜெபித்து ஓய்ந்து போயிருக்கிறோம். இல்லை, மற்றவர்களுக்காக ஜெபிக்க, மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபிக்கும் கிருபையை தேவனிடத்திலே பெற்றுக்கொள்வோம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மகத்துவமான பணிக்காக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக எங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நாங்கள் ராஜரிக ஆசாரிய கூட்டம் என்று சொல்லி வாசிக்கிறோம். உன்னதமான தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலே நின்று பணிபுரிகிற ஆசாரியர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதை உணர கிருபை தாரும் கர்த்தாவே. இந்த உலகத்திலே பணத்தை சம்பாதிக்க நாங்கள் தெரிந்து கொள்ளப்படவில்லை. உலகத்திலே பெரிய பொருளாதார ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் தெரிந்து கொள்ளப்படவில்லை. பெரிய காரியங்களை சாதிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்படவில்லை. ஆனால் உமக்கு முன்பதாக ராஜரிக ஆசாரிய கூட்டமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். எங்கள் பணியை உணர கிருபை தாரும். எங்கள் ஆசாரிய பணியை விட்டுவிட்டு நாங்கள் வேறு பணிகளிலே எங்களை சிக்க வைத்துக் கொள்ளாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். இது எத்தனை மகத்துவமானது என்பதை உணர கிருபை தாரும். மோசே தான் பெரியவனான பொழுது தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பம் அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். உண்மையாகவே அவன் துன்பம் அனுபவித்தான். ஆனால் மோசேயை போல் ஒரு தீர்க்கதரிசி இல்லை என்ற பெயரை பெற்றுக்கொண்டான். கர்த்தரும் மோசையோடு கூட பேசினது போல வேறு யாரும் பேசவில்லை, யாரோடும் அவர் பேசவில்லை என்பதை வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தாவே, நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக மனுஷியாக மாற கிருபை தாரும். எங்களுடைய அழைப்பை உணர கிருபை தாரும். எதற்காக நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் என்பதை உணர கிருபை தாரும். இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை அதற்காக செலவழித்து கடந்து போக கிருபை தாரும். உலகத்தின் கவலைகளிலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திலே நாங்கள் சிக்கிவிடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். நாமத்தை மேன்மைப்படுத்தும். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதியும். நீரே எங்களை முழுமையாக எடுத்து பயன்படுத்தும். எங்களை நாங்கள் முழுமையாக இடத்தில் அர்ப்பணிக்க கிருபை தாரும். ஆசீர்வதி. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விசேஷமாக ஆசீர்வதிக்கும். வேலைப்படுத்தும்படி நாமத்தை மேன்மைப்படுத்தும். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கணும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்னிடைக்கு இருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.